நடிகர் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த முன்னணி இயக்குனர்களோட இணைந்து வராரு. அந்த வகையில் கடந்த ஆண்டில் அவரது ஜெயிலர் படமும், இந்த ஆண்டில் அடுத்தடுத்து வெளியான லால் சலாம் மற்றும் வேட்டையன் படங்களும் கவனத்தை பெற்ற நிலையில் கலவையான விமர்சனங்களையும் பெற்றது. இதனிடையே அடுத்ததாக லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்தில் கூலி படத்தில் இணைஞ்சிருக்காரு. இந்த படத்தை தொடர்ந்து நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்திலையும் அவர் இணைய இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த இரு படங்களையும் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் நிலையில அடுத்தடுத்த அதிரடிகளா அவரது ரசிகர்கள் காத்து கொண்டு இருக்காங்க. அப்படி அடுத்து அவரோட நடிப்புல என்னென்ன இரு படங்கள் வெளியாக போது, இந்த இரு படங்களும் எப்ப அறிவிப்பு வரும், வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதாவது நடிகர் ரஜினிகாந்த் நடிப்புல கடந்த ஆண்டுல வெளியான ஜெயிலர் படம் அதிரி புதிரி வெற்றி அடைந்த நிலையில அடுத்ததா அவரது நடிப்புல லால் சலாம் மற்றும் வேட்டையன் படங்கள் ரிலீஸ் ஆகி கவனம் பெற்றது. இவற்றில் வேட்டையன் படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற போதிலும் வசூல்ல குறை வைக்கல. படம் ரசிகர்களை கவர்ந்து ஓடிடியிலும் மாஸ் காட்டிட்டு வருது. இந்நிலையில அடுத்ததா வேட்டையன் கூட்டணி மீண்டும் இணைய இருக்கிறதா சொல்லப்படுது. இதனிடையே தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்துல நடிச்சிட்டு வராரு ரஜினிகாந்த். இந்த படத்தின் ஷூட்டிங் சென்னை, ஹைதராபாத் ஆகிய இடங்கள்ல நடந்து வருது. பிரம்மாண்டமான செட்கள்ல இந்த படத்தின் ஷூட்டிங்கை அடுத்தடுத்து எடுத்துட்டு வராரு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். இந்த படத்தினை தொடர்ந்து மீண்டும் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்துல ஜெயிலர் 2 படத்துல ரஜினிகாந்த் இணைய உள்ளதாகவும், அதற்கான ஸ்கிரிப்ட் வேலைகளில் தற்போது நெல்சன் திலீப்குமார் வேலைகளை தற்போது ஈடுபட்டு இருக்கிறதாகவும், இந்த இரு படங்களையும் சன் பிக்சர்ஸ் தயாரிக்க இருக்க நிலையில அடுத்தடுத்த அதிரடிகளுக்காக சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் காத்து கொண்டு இருக்காங்க. இதனிடையே ரஜினிகாந்த் அடுத்ததா மணிரத்னம் இயக்கத்தில் இணைய இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது கடந்த 1991ஆம் ஆண்டுல இவர்கள் கூட்டணியில் வெளியான தளபதி படம் மிக பெரும் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது. ஆனா இந்த கூட்டணி ஏனோ தொடர்ந்து இணையல. இந்நிலையில் 34 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்கள் கூட்டணி மீண்டும் இணைய இருக்கிறதா சொல்லப்படுது. மணிரத்னம் தன்னுடைய மெட்ராஸ் டாக்கீஸோடு இணைந்து முன்னணி நிறுவனத்தோட இந்த படத்திற்கான கைகோக்க உள்ளதா சொல்லப்படுது. இதனிடையே இந்த படம் குறித்து ரஜினிகாந்த் பிறந்த நாளின் போது அறிவிப்பு வெளியாக உள்ளதா நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. தலைவர் 173 என்று பெயரிடப்பட்டிருக்க இந்த படம் அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்தில் ஷூட்டிங் துவங்க உள்ளதா சொல்லப்படுது. அதற்குள்ளாக நெல்சன் படத்தை ரஜினிகாந்த் நிறைவு செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இதனிடையே கமல்ஹாசனோட மணிரத்னம் இணைஞ்சிருக்க தக் லைஃப் படத்தோட ரிலீஸுக்கும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணி நாயகன் படத்தை தொடர்ந்து 37 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடந்து வருது. முன்னதா இவர்களின் காம்போல வெளியான நாயகன் படத்தை போலவே தக் லைஃப் படமும் கேங்ஸ்டர் கதை களத்தில் சிம்பு, திரிஷா உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டரில் நடிக்க உருவாயிட்டு வருது. இதனால ரஜினிகாந்தோட அடுத்தடுத்த லைனப்ஸில் பார்த்தீங்கன்னா மணிரத்னத்தோட படமும், மேலும் ஜெயிலர் 2 படமும் இப்போ அவரோட பர்த்டே அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர்கள் காத்து கொண்டு இருக்காங்க. நம்மளுமே அந்த மாதிரி தான் காத்து கொண்டு இருக்கோம். கண்டிப்பாக அறிவிப்பு வரும், பொறுத்திருந்து பார்ப்போம். எந்த இயக்குனர் நம்ம ரஜினியை வச்சு அடுத்ததாக இயக்க போகிறாங்கன்னு நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் பிடிச்சி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.